ஹே காய்ஸ், நம்ம ஆட்டோக்காரன் அண்ணங்களோட டாப் 5 ஃபன்னியஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்த்துடலாமா? ஹலோ மாப்ள, நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. போன் எடுக்க மாட்டேன், மறுபடியும் அடிப்போம். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. எடுக்க மாட்டேங்கிறான்டா, என்னடா பண்றது? கதவை தட்டி வெளியே கூப்பிடுவோம் மாப்ள. அதான் கரெக்ட். மாப்ள ஏய் மாப்ள, ஏய் மாப்ள, ஏய் வெளிய வந்து பாரு. என்னங்கடா உங்களுக்கு பிரச்சனை? Happy birthday to you. Happy birthday to you. ஏய் சும்மா நிறுத்துங்கடா. என்னதான்டா இப்ப உங்களுக்கு வேணும்? போன் அடிச்சே நீ எடுக்கல. சரி அதான் கதவை தட்டி கூப்பிட்டாச்சு. இந்த மாப்ள கேக் விட்டுறா. வேணும்னே தான்டா எடுக்காம இருந்தேன். உங்கள்ட்ட நான் கேட்டு நான் கேக் வெட்டுங்கடான்னு. என்னடா இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். இதுக்கு முன்னாடி நான் மொட்டை பைய உங்களோட சேர்ந்து கேக் வெட்டினேன், செலிப்ரேட் பண்ண எல்லாம் பண்ணேன். இப்ப நான் குடும்பஸ்தன்டா. என்ன என் பொண்டாட்டியோட செலிப்ரேட் பண்ண விடுங்கடா. இன்னும் உங்களோட ஒண்ணு எதிர்பார்க்காதீடா. எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். என்னடா இப்படி பேசிட்ட? புதுசா கல்யாணம் வேற பண்ணிருக்கேன். உனக்கு பைக் தேவைப்படும்னு ஆளுக்கு 50,000 ரூபாய் போட்டு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் எடுத்துட்டு வந்து கிஃப்டா கொடுத்தா யாரையோ பேசுற மாதிரி பேசிட்டியாடா. பாடுறா வண்டிய. வட போச்சே. அண்ணே வாங்கண்ணே, உங்களை தான் வெளியே நிப்பாட்டி வச்சு பேசிட்டு இருக்கானா? இது என்ன? அரே நீ அப்பா ஒரு லூசு பைய அறிவே இருக்காது. உள்ள குடி வந்து உட்கார்ந்து பேசுறான். இந்த வரம்மா. டீயா காஃபியானே? சரி எல்லாருக்கும் பூஸ்டே போட்டு வச்சறேன். உள்ள வாங்க. மாப்ள நேத்தா கல்யாணம் முடிஞ்சு, அதுக்குள்ள ஆட்டோ ஓட்ட வந்துட்ட. இனிமேதான் ரொம்ப ஓடணும். கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு மறுபடியா? வீட்டுக்கு வீட்டுக்கு போகணும்ப்பா. வாங்கப்பா, வண்டி எடுங்கப்பா. இந்த வரேன் மாமா. டேய் டேய் டேய், வண்டி அனுப்பாட்றா, வண்டி அனுப்பாட்றா. ஏண்டா கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீ நான் எத்தனை வருஷம் பழக்கம்டா? 20 வருஷம்டா. ஒரு 5 வருஷமா அந்த பிள்ளைய தெரியுமா லவ் பண்ணிருப்பியா? இதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட பேசின, யார் யார லவ் பண்ண, இப்ப யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, எவ்வளவு வச்சிருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும்டா. இருக்கட்டும், கேட்கட்டும், பொண்ணை கொடுத்தவர் கேட்கட்டும். நீ யார் யார்கிட்ட பேசுற, எவ்வளவு வச்சிருக்க எல்லாம் தெரியட்டும்டா. இப்ப கூட ஒருத்திட்ட பேசுறியா? அவள்கிட்ட பேசுறியா? இன்னும் ரூபிட்ட பேசுறியா இல்லையா? மாமா நில்லுங்க மாமா. முடிக்கிற கல்யாணம் மாப்பிள்ள போயிட்டாரு. மாப்பிள்ள நீ வாட்டில உன் மாமனார் முன்னாடி போதை போட்ட மாதிரி இதெல்லாம் பேசுன்னு சொல்லிட்டேன். நான் பேசிட்டேன், அவரு தப்பா நினைக்க மாட்டாரடா உன்னை? தப்பா நினைக்கணும் தான் நம்ம பேச சொன்னதே. என்னடி சொல்ற? நான் லவ் பண்ணும்போது அந்த ஆளு என் பொண்ணை வந்து கட்டினா மாமனுக்கு தான் கட்டி கொடுப்பேன், மச்சாமனுக்கு தான் கட்டி கொடுப்பேன், சொந்தக்காரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன், என் ஜாதிக்காரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். ஏன் பிச்சைக்காரனுக்கு கூட கட்டி கொடுப்பாராம், ஆனா எனக்கு கட்டி தர மாட்டாராம். பிச்சைக்காரனுக்கு கட்டி கொடுத்த என்ன பிச்சை எடுக்க வைக்க போறாரு. அதான் மாப்ள லவ் பண்ணும்போது ஒவ்வொரு நாள் என்னை பதட்டமாவே வச்சிருந்தாரு. அதான் லேசா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பதறிட்டாரு. நீ ஒரு ஆர்டிஸ்ட் பாரு. வாங்க தம்பி, என்ன சாப்பிடுறியா? சாப்பாடுலாம் எதுவும் வேணாம், ஏதாவது வேலை இருந்தா போட்டுத்தாங்க. வேலை இங்க ஒண்ணும் இல்ல தம்பி, போயிட்டாங்க. உங்களை பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கு. படிச்சவங்களோட ஃபீலிங் உங்களுக்கு புரியும்லண்ணே? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேனே, நிறைய படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கியா? 3ஆம் கிளாஸ்ண்ணே. எல்லா வேலையுமே நல்லா பாப்பனே. எல்லா வேலையும் தெரியுமா? பாப்பனே. என்ன வேலை தெரியும்? சூப்பரா கலவை கலப்பனே. தம்பி நீங்க கிளம்புங்க, வேணா ஒரு 2 ரொட்டியோட சாப்பிட்டு போங்க. நான் உழைச்சு திங்கணும் தானே இருக்கேன், எனக்கு அந்த சாப்பாடுலாம் வேணாம். யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போய் தான் நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க. அதே மாதிரி தம்பி கொடுக்க வேண்டியதானே. எல்லாரும் பிறக்கும் போதே எல்லா வேலையும் கத்துக்கிட்டு வர்றாங்க. கண்டிப்பா சொல்லி கொடுத்தா கத்துக்கிறவனே தம்பி. என்ன தம்பி இப்படி பேசிக்கிட்ட? அதானே உண்மை. ரைஸும் பரோட்டாவும் கலந்து போடணும். கண்டிப்பானே, விசுவாசமா இருப்பேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு சிக்கன் போடுவோம்ல, ஆமாண்ணே. அந்த சிக்கன் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். சரிண்ணே. நீங்க இப்ப ரைஸ் போடுங்க, போங்க. இப்படி இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அளவு சின்ன சின்ன சைஸா கட் பண்ணுங்க. சரி சரியா? ஓகே, கட் பண்ணிட்டு கூப்பிடுங்க. முடிச்சிட்டேன் முதலாளி. அதுக்குள்ள முடிச்சிட்டா தம்பி? முடிச்சிட்டேன், எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் முதலாளி. பரவாயில்லடா, நல்லா வெட்டி இருக்கேடா. இப்படிதான் இருக்கணும் பீஸ். ரைஸ் போட சொல்லி தரேன். இந்த லெஃப்ட் கையில இதை பிடிக்கணும், ரைட் கையில கரண்டி எடுத்துக்கணும். பரவாயில்லையே தம்பி, முத நாளே இப்படி போட்டியல. ஈஸியா இருக்கு முதலாளி. அவ்வளவுதான் தம்பி. இப்படியாவது எல்லா வேலையும் கத்துக்கிட்டு முதலாளியை இம்ப்ரெஸ் பண்ணிடணும். தி நெக்ஸ்ட் டே. சிக்கன் ரைஸா ஒண்ணா போடுறோம் முதலாளி. சொல்லி கொடுத்த அடுத்த நாள் எகுத்த கடையில வேலைக்கு சேர்ந்துட்டானே. சாப்பாடு இருக்கா? இருக்கு, அங்க போய் உட்காருங்க. அண்ணா என்ன சாப்பிடுறியா? மட்டன் பிரியாணி எடுத்துட்டு வா. அண்ணா இது வெஜ் ஹோட்டல்னே. வேற என்ன இருக்கு? வேற ஃபுல் மீல்ஸ் இருக்கு. எடுத்துட்டு வா.
ஏய் என்ன காவாசி கூட இல்ல வைடா குழம்பு எடுத்துட்டு வா கரெக்டா கிணத்துக்குள்ள ஊத்தியா ஏய் ஒரு ஆம்லெட் எடுத்துட்டு வா இது வெஜ் ஹோட்டல்னே, ஆம்லெட்லாம் கிடைக்காதீங்க. சைவ ஆம்லெட் எடுத்துட்டு வா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பாடு கொட்ரா இப்படி எடுத்து வச்சு என்னைக்கு பண்றது ரசமா மோரா இது அப்படியே பார்சல் பண்ணு வீட்டுக்கு நல்ல முதலாளி. போங்க போய் கை கழுவுங்க. நான் முதலாளி இருந்தாலும் பேச விட்டு வேடிக்கை வச்சுட்டு இருக்கிய. அண்ணே இந்த சாப்பாடு பார்சல் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டுருக்காப்ல 120. ஓடா காசு காசு என்ன முதலாளி அவன் பாட்டுக்கு வந்து லந்த கொடுத்துட்டு காசு கொடுக்காம போய்கிட்டு இருக்கான், நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிய. எவ்வளவோ போகுது, பார்த்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை. ஒரு வழியா குடியார மாதிரி ஆக்ஷனை போட்டு சாப்பாடை கேட்சப் பண்ணியாச்சு முதலாளி அந்த போன் வச்சுட்டு போயிட்டான் முதலாளி. யார்கிட்ட போன் பேசிட்டு வரேன் போனை வச்சுட்டு அண்ணே என் செல்லு ஒன்று இங்கே விட்டுட்டு போயிட்டேன் பாத்தியலா எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச பட்டு உனக்கு என்னடா நடிப்பு? Flashback. சொன்ன மாதிரி நான் பக்கத்து கடையில போதைய போட்ட மாதிரி ஆக்ஷனை போட்டு மீன் குழம்ப கேட்சா பண்ணிட்டேன். நீ ஒயிட் ரைஸ கேட்சா பண்ணிட்டு வந்துடுறா. அண்ணனுக்கு சாம்பார் ஊத்து பார்சல் ரெடி ஆயிடுச்சா? தம்பி இந்த இருக்கோங்க பார்சல் எவ்வளோண்ணே? என்னென்ன வாங்கிருக்கீங்க 4 இட்லி ஒரு ஆம்லெட். 4 இட்லி ஒரு ஆம்லெட்டா 45 ரூபா என்னப்பா 45 ரூபாய்க்கு 500 ரூபா கொடுக்குற சில்லற இல்லையானே? ஏன்ட்டே சில்லறை இல்ல தம்பி முத வியாபாரம் 500 ரூபா தாளினா நான் எங்க போறது சில்லறைக்கு ஜிபேல இருந்தா மாத்தி விடுங்க பிடிங்க ஆனா நான் கூகுள் பே யூஸ் பண்றது இல்லைண்ணே, பட்டன் செல் தான் வச்சிருக்கேன். சரி இருங்க ஒரு 2 நிமிஷம் நான் போய் சில்லற மாத்திக்கிறேன். 2 நிமிஷம் வந்துடுறேன். A few moments later. எங்க சில்லறை மாத்தன்ட்டு போனா இன்னும் ஆளை காணோம் வருவானா இல்ல வரமாட்டானா ஒன்றும் புரியல எனக்கு 2 இட்லி வைங்க இட்லியானே காலங்காத்தாலே இப்படி வந்துடுறாங்க எவனாவது வந்துக்கிட்டு சும்மா 500 ரூபா தலை 1000 ரூபா தலை நீட்டிக்கிட்டு எல்லாம் மூஞ்ச பாருங்களேன் இது ஒரு டெக்னிக்கா வச்சிருக்காங்கண்ணே இப்பெல்லாம் வர்றாங்க இது வேணும் அது வேணும் கேட்கறாங்க சில்லறையில இருந்து சில்லறை மாத்திட்டு வரேன்னு ஓடுறாங்க என்னத்த சொல்றதுன்னு தெரியல சாம்பார் ஊத்துனே இந்த இல்லண்ணே அது மூஞ்ச பத்தியலா மூஞ்சை முடியவும் நாளைக்கு ஒரு 500 ரூபா தான் வச்சிருப்பாங்க இதை வச்சு 1000 ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க ஒரு மாசத்துக்கு இன்னைக்கு நம்ம ஹோட்டலு நாளைக்கு வேற ஹோட்டலு நான் நல்ல மூஞ்செல்லாம் பார்த்து வச்சுட்டேனே நாளைக்கு நம்ம கடைக்கு வரட்டும் மாவாட்ட விட்டுறேன் அண்ணே வாங்கிட்டோம் உங்களுக்கானதே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எவ்வளோண்ணே? 45 45. நான் அவர் சாப்பிட்டது சேர்த்துறது. அவர் சாப்பிடு அவர் யாரு எங்க அண்ணன் அவரு. மாப்பிள வணக்கம்டா மாப்பிள தேனியில இருந்து. சிரிச்ச மணிக்கு செத்துருப்போம்.